ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். இன்றைக்கி கொத்தமல்லி கீரையை வச்சு சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி கீரை சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி அதோட பயன்களை பார்ப்போம். கொத்தமல்லி கீரையில் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து போன்ற ஏராளமான சத்துக்கள் உள்ளன. விட்டமின் ஏ, சி உள்ளது. கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது. நம் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றுகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது. நுரையீரல், தொண்டை புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. வாய்ப்புண்ணை அகற்றுகிறது. இதில் கால்சியம் இருப்பதால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. வயிற்று வலி, வாயு பிரச்சனைகளை சரி செய்கிறது. இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி கீரை 1 கப், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, வதக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் 10, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் பால். சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். பேன் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கீரை வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆறணுன்னு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். வதக்குனதை பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். அதே பேனில் சட்னியை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கிறேன். தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சுருக்க சட்னி ரெசிபிஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான சத்தான கொத்தமல்லி கீரை சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.